ஓரத்தில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அப்போ அந்த ஓடை தண்ணியில் ஒரு ஒரு பறவை கூடோட சேர்ந்து ஒரு முட்டை வந்தது. இதை பார்த்த குருவி அதை வெளியில் எடுத்தது. அடடே, இது யாரோட முட்டையாக இருக்கும்? இப்படி தண்ணியில் தனியாக வந்திருக்கே, பாவம் இந்த முட்டை அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த முட்டையை ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்தது அந்த குருவி. கொஞ்ச நாள் கழித்து அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்தது ஒரு காக்கா. அந்த காக்காவை ரொம்ப பாசமாக வளர்த்தது அந்த குருவி. கொஞ்ச நாள் கழித்து அந்த காக்கா கேட்டது, அம்மா, என்னோட ஸ்கூலில் எல்லாருமே பர்த்டே கொண்டாடுறாங்க, எனக்கும் பர்த்டே கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிச்சு காக்கா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அணுக்குருவி இப்படி சொன்னது, சரி, நான் உனக்கு பர்த்டே கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு குட்டி காக்காவோட முட்டை ஓடையிலேருந்து கிடைச்சதோ அந்த நாளையே பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணுச்சு அணு. எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் ஒரு கிஃப்டை குட்டி காக்காவுக்கு கொடுத்தாங்க. கடைசியாக குட்டி காக்கா வந்து அணுக்குருவிக்கிட்ட இப்படி கேட்டது, அம்மா அம்மா, எல்லாரும் நிறையா கிஃப்ட் கொடுத்தாங்க, நான் உங்களோட கிஃப்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு குட்டி காக்கா. இதோ இதோ தரேன் குட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அணுக்குருவி ஒரு குட்டி செடியை எடுத்து கொடுத்தது. என்னம்மா, இதுதான் என்னோட கிஃப்டா? நான் ஏதாவது பெருசாக கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். எனக்கு இந்த கிஃப்ட்டு ஒன்றும் பிடிக்கல, ஆனாலும் பரவாயில்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த குட்டி காக்கா அதை வாங்கிக்கிச்சு. அடுத்த நாள் அணுக்குருவியும் குட்டி காக்காவும் சேர்ந்து அதை ஒரு இடத்துல புதைச்சி வச்சாங்க. இதே மாதிரி நாட்கள் போயிட்டு இருந்தது. குட்டி காக்காவும் இப்போ பெரிய காக்காவாக வளர்ந்துருச்சு. ஒரு நாள் குட்டி காக்கா அழுதுட்டு இருந்தது. இதை பார்த்து அணுக்குருவி கேட்டது, ஏம்மா, ஏன் அழுகிற? அம்மா, எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல, நானும் ஒவ்வொரு இடத்துக்கா போய் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேனுது. இதுக்கா போய் அழுகிற? இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் உனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு செடி கொடுத்தேன்ல, அதுக்கு டெய்லிக்கும் நீ தண்ணி ஊற்றினியா? இப்போ அதில் என்ன வருது? அட போங்கம்மா, அதில் வெறும் புளிச்ச லெமன் தான் வருது. அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு என்னத்தை பண்ணுறது? ஒரு நல்ல மாம்பழமாக இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கலாம். இது என்னடனா புளிப்பான புளிப்புமா அப்படின்னு சொன்னது காக்கா. அம்மாடி, நீ அந்த லெமனை எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு வெயி, இந்த வெயிலுக்கு எப்படி போகுதுன்னு பாரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிச்சு குருவி. அதே மாதிரியே காக்காவும் அதை எடுத்து லெமன் ஜூஸ் போட்டுது. நிறையா பழங்கள் இருந்ததுனால அதில் ஊறுகாய் கூட போட்டு விற்றுது. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ காசு கிடைச்சிருக்குன்னு. நான் உங்கள் பேச்சை கேட்டதுனால தாம்மா இப்படி ஆயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமாம், இதுக்கு தான் நம்ம மற்றவங்க கையை நம்புறதுக்கு நம்ம கையை நம்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அணுக்குருவி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? வாழ்க்கையில் இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி நமக்கு நிறையா புளிப்பான விஷயங்கள் வந்தாலும் அதை நம்ம இனிப்பாக மாற்ற பார்க்கணும். சரி, நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.